மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை அருகே சாலையில் ஒரு சிறிய ரக விமானம் தரையிறங்கி இருக்கிறது. அம்மாச்சத்திரம் என்ற இடத்தில் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த விமானம் தரையிறங்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் சற்றே பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் தரையிறங்கினதா சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் என்ன மாதிரியான ஒரு சூழல் நீடிக்கிறது? விமானம் சரி செய்து மீண்டும் எங்க அது எடுத்து செல்லப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே இந்த விமானமானது சிறிய ரக விமானமானது தரையிறங்கி இருக்கிறது. அதாவது தஞ்சாவூரில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. தஞ்சாவூர் விமான பயிற்சி நிலையத்திலிருந்து ராகுல் என்ற பைலட் அந்த விமானத்தை இயக்கி வந்த போது பழுது ஏற்பட்டதன் காரணமாக சாலையிலேயே இறக்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது நல்வாய்ப்பாக அந்த சாலையில வாகனங்கள் எதுவும் அப்போது செல்லாத நிலையில வேற எந்த விபத்தும் நிகழவில்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தான் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டதாகவும் இதுல விமானிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்ற முதற்கட்ட தகவல் வெளிவருகிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் அங்கிருந்து புறப்பட்டு காரைக்குடி நோக்கி சென்ற போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்ற தகவல் வெளியாக இருக்கு. முதற்கட்டமாக அருகில் உள்ள காவல்துறையினர் அங்கே சென்று அங்கே விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதாவது இந்த தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பரபரப்பாக காணப்படுது. ஏனென்றால் திடீரென ஒரு விமானம் இறங்கியதா பெரும் அச்சமான சூழல் ஏற்படுகிறது. தொடர்ந்து பொதுமக்களையும் அதை காணுவதற்காக அங்கே குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் குறித்தும் விசாரணையாக நடைபெற்று வருகிறது. அதாவது பைலட் என்ன காரணம் சொல்கிறார் என்பது குறித்தும் விசாரணையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் தரையிறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.